நானாகவில்லையே, என் நினைவில் தெரிந்த நான் இது போல இல்லையே. எவ்வளோ எவ்வளோ என்று நெடுநாள் இருந்தேன், இதயம் கண்ணு சிந்தித்தேன். கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொண்டு கொண்டு தின்றதே. லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொண்டு கொண்டு தின்றதே. சார் சொல்லு ராஜாத்தி. ஃபோன் கொண்டா. சொல்லு பார்த்திபா. அவன்கிட்ட கொடு. வணக்கம் சுரேந்தர். யாரையா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அந்த இடம் தான், அந்த இடம் தான். 2 நாளாக ஒரே வழி ராஜாத்தி. நல்லா பிடிச்சி விடுமா. சொல்லுங்க சார். எதுக்கு சார் என் ஃபோட்டோலாம் எடுத்தீங்க? முதல்ல டெலிட் பண்ண சொல்லுங்க சார். டெலிட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணணுமே. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? பணமெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்கள் இடம் ஒன்று தாம்பரத்தில் இருக்குல்ல, 1 வருஷமாக கேஸில் தானே இருக்குது. அதை அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கே கொடுத்துருங்களேன். அவன் தான் நல்ல அமௌண்ட்டு தரேன்னு சொல்கிறான்ல. யோ, அது ஏன் ப்ராப்பர்ட்டியா? எங்கள் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அந்த கான்ட்ராக்டர் பொய்யா கேஸ் போட்டிருக்காங்க. யார் சம்பாதிச்சா என்ன? நீ சம்பாதிக்கல. அதெல்லாம் தர முடியாது. உன்னால் என்ன பண்ணிக்கோ. சுரேந்தர், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நினச்சி யோசித்து பேசுங்க. நாளைக்கே அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜர் லீலைகள் அப்படின்னு பேப்பரில் கொட்ட இடத்துல வரணுமா வேணாமா? உங்கள் பேங்க் பேரை வேற போடுவானுங்க. அவ்வளோ கான்ல இருக்கானுங்க உங்கள் பேங்க் மேலே. புரிஞ்சுக்கங்க. இந்த ராஜாத்தி அங்கே வைமா. என்னாலும் பரவாயில்ல. நீங்கள் என்னதான் பண்ண போறீங்க பார்க்குறேன். நான் போலீஸ் கிட்ட போக தான் போகிறேன். தாமரண்ணா. என்னம்மா? இவன் எனக்கு எடுக்க பார்த்தான். நீங்க 2 பேர் மட்டும் வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்கெல்லாம் இருக்கும் போது அப்படிலாம் நடந்துருமாம்மா. என்னம்மா பேசுற? என்ன தாமரை சார், பீர் சாப்பிட்டியா? உங்க முன்னாடி எப்படி சார்? தம்பி, சில்லுன்னு ஒரு பீர். தம்பி, ஸ்ட்ராங் பீர். பார்த்திபா, இதை வச்சுக்க. வேணாம் சார். உனக்குன்னு ஒரு சட்டம். எப்படி பொழைக்க போறேன்னு தெரியல. மற்ற எல்லா வேலையும் காசு வாங்குற, இந்த மாதிரி வேலைக்கு வாங்க மாட்டேங்கிற. அடுத்த அசைன்மெண்ட் வந்திருக்கு. ஒரு பொண்ணு ஃபோன் பண்ண, புருஷங்காரன் வேற பொண்ணோட சுற்றுறான்னு நினைக்கிறாளாம். அதை பற்றி விசாரிக்கணும். அவன் பேர் அழகப்பன். பல்லாவரத்தில் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கானா. நம்ம மற்ற பசங்கள்கிட்டையும் சொல்லிவிட்டு நாளையிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க.
என்னப்பா வாங்கிட்டியா? ஆமாம் சார். போடு போடு. நைட் அழகப்பா எங்கேயாவது வெளியே போனார்னா ஃபாலோ பண்ணுங்கள். நானும் தாமரையும் காலைல வந்து உங்களை பார்க்குறோம். பொண்ணுக்கு வைகாசி 18 கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். பையனை பற்றி டீட்டெயில்ஸா கலெக்ட் பண்ணிடலாம் சார். மெட்ராஸ்லேயே லீடிங் டிடெக்டிவ் நான் தான் சார். பையனுடைய ஃபோட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ஓகே சார். என்ன பார்த்திபா, வேலையெல்லாம் எப்படி போகுது? யாரையாவது பார்த்தானா இல்லையா? சார். இந்த பாரு, டெய்லி அவகிட்ட இருந்தா ஃபோனு. இப்போ கூட அவள் தான் கூப்பிட்றா. சொல்லுங்கள் மேடம். இப்போ உங்கள் விஷயத்தை பற்றி தான் அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 2 டேஸில் ப்ரூஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே சார், 2 நாள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்குது. காலையிலேருந்து அவர் பங்க்கில் தான் இருந்தார். சாயந்தரம் அவர் ஒய்ஃபோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார் சார். 1 வாரமாக அவரை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அவர் எந்த பொண்ணையும் பார்த்த மாதிரி தெரியல சார். பசங்களாம் கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்கல்ல? அழகப்பா ராத்திரி எங்கேயாச்சும் வெளியே போனால் கூட சந்திரனும் முரளியும் அவரை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நம்ம மேலே யாருக்கும் டவுட் வராது சார்.